ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன vlog பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு சோளத்தட்டு அறுத்துட்டு அதை மாட்டுக்கு வச்சுட்டு நம்ம போய் அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். நாங்கள் அப்படியே போடுறோன்னு சொன்னோம். அப்பச்சி தான் இல்லை இதை வெட்டி போடுங்க, அப்போ தான் மாடு சீக்கிரம் சாப்பிடணும்னு சொன்னாங்க. அதனால் அதை வெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட கிளம்பிட்டோம். இதோ இப்போ தான் என்னோட தங்கச்சி நாங்கள் வெட்டிகிட்டு இருக்க நேரத்தில் இவங்களும் ஏதோ வெட்டுறேன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க புளியா மரம். எங்களுக்கு நிழல் தர்றதுக்குன்னு இருக்கிற ஒரே ஆகாரம் இதுதான். அடுத்து வாழைப்பூ வெட்டி போட்டுட்டு அதுவும் மாடு சாப்பிடணும்னு சொன்னாங்க. நிறையா இருந்தது. இப்போ வாழை போடுற நேரம், அதனால் பூ நிறைய கீழே விழுந்து கிடந்தது. வெட்டி அதை மாடு சாப்பிட்ற இடத்துல போட்டாச்சு. மண்ணில் விளையாடிட்டு இருக்கா. புளியங்காய் பொறுக்கி போடுறேன்னு சொன்னான். இந்த மாதிரி வாழைப்பூவையும் சின்ன சின்னதாக வெட்டி காலையில் இந்த மாட்டு தீவனம் கொடுக்கும்போது அதையும் கொடுத்துட்டோம். அப்புறம் அப்பச்சி பாதியிலே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க மாட்டை. அதை கட்டிட்டு தண்ணி ரொம்ப தாகமாக இருந்தது, எங்களால் ஊற்ற முடியலன்னு சொல்லி நேராக தொட்டிக்கே கூட்டிகிட்டு போயிட்டோம். அப்புறம் திருப்பி தண்ணி குடிச்சது. அதுக்கப்புறம் கீழே நிறைய புளி இருந்ததுன்னு புளி பொறுக்கணும். நான் ஒரு புளிய மரம் காமிச்சல, அது தான். மாடு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. இங்கே வீட்டுக்கு பந்தல் போட்டிருக்கிறதுல கோழி குஞ்செல்லாம் உட்காந்துட்டு இருந்தது. காலையில் தீவனத்துலையும் கலந்துட்டாங்க. மிச்ச பாதி தனியாகவும் சாப்பிட்டுச்சு. அப்புறம் துணி துவச்சிட்டு இந்த கடக்நாத் கோழியில் குழம்பு செஞ்சுருந்தாங்க, அதையும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தேங்காய் உரித்தோம். தேங்காய் போட்டிருந்தாங்க, அதனால் தேங்காய் உரித்து அதை வெட்டி காய போட்டுட்டோம்னா அது ஓடுலேருந்து வெளியே வந்துடும். அப்புறம் நம்ம எண்ணெய் ஏதாவது வேணும்னா வச்சுக்கலாம். பாதி அம்மா பாதி உரிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் மாட்டுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. தொட்டி ரொம்ப அழுக்காக இருந்தது. அதில் தான் நாங்கள் பாத்திரமும் கழுவுவோம். அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு, அழுக்குல இது பாசான்லாம் நிறையா இருந்தது, அதை க்ளீன் பண்ணோம். இவர் தான் அந்த வேலைக்கு வந்த க்ளீனிங் பாய். சாரிங்க, அவன் என் மாமா பையன். ரொம்ப நேரமாக பாவம் ஈக்கமாத்துக்கு இது வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருந்தான். கடைசி வரைக்கும் அது வருவனான்றுச்சு. அதுக்கப்புறமா ஒரு தேங்காய் மூடி வச்சு பண்ணால் அதை சுரண்டும் போது ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. ஆனால் அதுவும் பத்தலைன்னு சொல்லி இன்னொரு பழைய கரண்டி ஒன்று இருந்தது, அதை வச்சு கடைசியில் சுரண்டாங்க. இதுக்கும் ரொம்ப சுரண்டும் இல்லை, ரொம்ப அதிகமாக இருந்த இடத்துல மட்டும் சுரண்டி விட்டோம். ரொம்ப பாசான் பிடிச்சிருச்சு.
இதுதான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிசல்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள் கிளியராக. அந்த தேங்காய் முடிஞ்சோடனே திருப்பியும் போய் காட்டுக்குள்ளே பார்த்தா திருப்பியும் அத்தனை தேங்காய் கிடந்தது. சட்டி அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே கொஞ்ச நேரம் அத்தை வீட்டில் பேசிட்டு எல்லாத்தோடும் இருந்துட்டு ரிட்டன் கிளம்பிட்டோம். பஸ்ஸில் தான் போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓலப்பாளையம் டு துறையம்பாளையம் வந்து ஒரு 45 minutes ஜேர்னி. சூப்பராக இருக்கும். வர வழி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரே ஒன்றுனா பஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பரான சன்செட் பார்த்துட்டு ஜாலியாக வந்தோம். நைட்டுக்கு வந்து கொத்து சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டோம். பாய்ங்க. நம்ம இதே மாதிரி ஒரு வீடியோவில் இன்னொரு நாள் பார்ப்போம். பாய்.